அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் brokerage வெறும் 20 rupees மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட நிலவரம் பத்தி தான் பேச போறோம். என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருள்ராஜன் சார் இருக்காங்க. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் செபி ரூல்ஸ் பிரகாரம் கொடுக்கறது இல்ல. நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க. சரி, ஓகே. மார்க்கெட் இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஓரளவு கொஞ்சம் பிளஸ்ல தான் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு என்ன நிலவரம்னு கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சரி, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி போயிருக்கு, என்ன இன்னைக்கு சுவாரஸ்யமான இது அப்படின்றத சொல்லுங்க சார். கண்டிப்பா. இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி நிப்டியோடது, அதுவும் நம்ம இதுல கணக்குல எடுத்துக்கிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட நிப்டி இன்னைக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி காலையில ஓபன் ஆகும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேப் டவுன்ல ஓபன் ஆகி அதன் பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இறங்கவும் செஞ்சது. கொஞ்சம் மார்ஜினலி, அதாவது நேத்தியோட முடிவிலைக்கு அருகாமையில் துவங்கி அதன் பிறகு கொஞ்சம் திரும்ப ரெக்கவரி ஆன மாதிரி ஆயிட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பெரிய அளவுல ஒரு இறக்கத்தையும் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இறக்கம் அப்படின்றது ஒருவேளை இன்னைக்கு சந்தையானது ஒரு பெருமளவு இறக்கத்துல போய் முடிஞ்சிருமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருந்த ஒரு நேரத்துல அது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 25,451 அப்படின்ற அளவுக்கு கீழே இறங்கி 450 இந்த ரேஞ்சுக்கு இறங்கி முடியும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 450 இருந்து அது கிட்டத்தட்ட 715 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அந்த லோல இருந்து அது ஒரு பெரிய அளவுல ஒரு ஏற்றம் 550 650 கிட்டத்தட்ட 265 பாயிண்ட் கீழே லோல இருந்து மேல ஏறி இருக்கிறது நம்ம பாக்குறோம். அதே சமயம் ஓவராலா அப்படின்னு பார்க்கும்போது கடந்த 3 நாட்களாக அதாவது சந்தை பெரும் இறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது உச்சத்துக்கு அருகாமையில் போயிட்டு அந்த 26,097 அப்படின்ற அந்த எல்லை கிட்ட போயிட்டு அதன் பிறகு அங்கிருந்து வீழ்ச்சி அடைஞ்சது நம்ம பார்த்தோம். அந்த வீழ்ச்சி அப்படின்றது எது வரைக்கும் இங்க எடுத்துட்டு போச்சு 25,318. இந்த வீழ்ச்சிக்கு பிறகு இப்ப என்ன நடக்குது, ஒரு புல் பேக் ரேலி அப்படின்னு சொல்றோம். ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீக்னஸ் உள்ள மார்க்கெட்டாக தான் முதல்ல பாக்குறோம். அதன் பிறகு இந்த இறக்கத்திற்கு பிறகு என்ன நடக்குது, ஒரு புல் பேக் ரேலி நடக்குது. இந்த புல் பேக் ரேலிக்கான முக்கியமான ஒரு தடைநிலை அப்படின்னு பார்க்கும்போது 25,800 அப்படின்றது மிக முக்கியமான ஒரு தடைநிலை. ஒருவேளை இதை தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா சந்தை வலிமை பெறும். தாண்டவில்லை என்றால் பக்கவாட்டு நகர்விலோ அல்லது மீண்டும் கீழ் நோக்கி இறங்கவோ வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இந்த ரேஞ்ச் எப்படி இருக்கும், மேல 25,800 கீழே 25,300 ஒரு 500 புள்ளிகளுக்கு இடையான நகர்வாக மாறுவதற்கான வாய்ப்பும் உண்டு. சரி, என்ன நடக்குது மார்க்கெட்ல ஓவராலா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்றது நல்ல வலுவாக முடிஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் மூணுமே ஓரளவுக்கு வலுவாக தான் முடிந்திருந்தது. அதன் பிறகு துவங்கிய ஆசிய சந்தைகளும் ஒரு ஒரு மிக்ஸ்டு பேக்னு சொல்லக்கூடிய வகையில கலந்து துவங்கினாலும் கூட சில சந்தைகள் எல்லாமே மிக மிக வலிமையான. சார் சொல்லுங்க சார். நடுவுல ஏதோ ஒரு இல்ல, அந்த போன்ல சவுண்ட் திடீர்னு வந்துருச்சு, அதான் ஆஃப் பண்ணேன். ஓகே, நான் தொடர்றேன். இன்னைக்கு துவங்கிய ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு மிக்ஸ்ட் பேக்கா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதுலயும் குறிப்பா அந்த ஆசிய சந்தைகள்ல சிங்கப்பூர் சந்தை ஓரளவுக்கு நல்ல வலிமை காட்டி வியாபாரமானதை பார்க்கிறோம். அது மாதிரி ஹாங்காங் சந்தையும் ஓரளவுக்கு பரவாயில்ல. காஸ்பின்னு சொல்லக்கூடிய சவுத் கொரிய சந்தையும் ஓரளவுக்கு ஏறி முடிஞ்சிருக்கு. மற்றபடி மற்ற சந்தைகள் எல்லாமே ஒரு மார்ஜினல் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகு துவங்கிய யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் பாசிட்டிவா இப்ப வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா உலக சந்தைகள்ல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா முடிஞ்சிருக்கிறத பாக்குறோம். ஏசியன் கண்ட்ரிஸ் வரும்போது இந்தியா ஓரளவுக்கு வலிமை காட்டி அந்த இறக்கத்துல மீட் எடுத்திருக்கிறது. ஆசிய சந்தைகள் இன்னும் கொஞ்சம் கலந்து வியாபாரம் ஆகிட்டதுனால ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. ஆனா சந்தை நமக்கு ஏறினதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுடைய அந்த வியாபார ஒப்பந்தம் அப்படின்றது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ட்ரம்ப் கூட இந்தியா இப்ப ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறத கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால அவங்களோட வரியை நாங்க குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி இருக்கிறாரு. அதுவும் ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது.
அதே நேரம் இந்த Q2 ஏர்னிங் சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப மோசமும் கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்ததுனால சில நிறுவனங்கள்லாம் நிஜமாவே நல்ல லாபத்தை காட்டியிருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த Q2 அப்படின்றது எப்படி ஒரு பேஸை கிரியேட் பண்ணுது அப்படின்னா Q3க்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸை கிரியேட் பண்றதா எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால வரக்கூடிய காலங்களில் அது இன்னும் கொஞ்சம் பலமாக ஒரு ஏற்றத்தை கொடுக்கலாம்னு. அதே மாதிரி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து இந்த ஷட் டவுன் அப்படின்றது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த பெடரல் கவர்மெண்டோட இந்த ஷட் டவுன் அப்படின்றது கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே மூடப்பட்டு அந்த பில் பாஸ் ஆகாதனால ஃபினான்ஷியல் பில். ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு 60 ஓட்டு கிடைச்சாச்சு. அதனால அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அது ஷட் டவுன் வந்து ரிவோக் ஆயிடுச்சு. அதனால அந்த ஒரு பாசிட்டிவான அது அவங்களுடைய எக்கானமிக்கு ரொம்ப நல்லது, உலக பொருளாதாரத்துக்கும் நல்லது அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இதை தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அதே மாதிரி சிபிஐ, WPI சொல்லக்கூடிய ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், இந்த டேட்டாலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு கண் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓவராலா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எஸ், மார்க்கெட் வந்து மேட் அ வெரி குட் ரெக்கவரி டுடே. பட் இந்த ரெக்கவரி அப்படின்றது 25,800 தாண்டவில்லை என்றால் அது கொஞ்சம் நம்ம கவனமா கையாளணும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். அதே சமயம் நமக்கு பிராடர் மார்க்கெட்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு மிட் கேப் பங்குகள் அப்படின்றது ஒரு 0.5%, ஸ்மால் கேப் அப்படின்றது 0.2% ஏறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால ஓரளவுக்கு பிராட் மார்க்கெட் அப்படின்றதும் ஒரு ஏற்றத்துல கொஞ்சம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான விஷயம் எஃப்ஐஸ் வந்து ஆக்சுவலா ஒரு நாள் பையர்ஸ், ஒரு நாள் செல்லர்ஸ் மாறி மாறி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை இன்னைக்கு கொஞ்சம் வாங்கியிருக்கலாம்ன்றது தகவல் வந்த பிறகு தெரிய வரும். இருந்தாலும் நேத்திக்கு வரைக்கும் அப்படியே நம்ம பார்க்கும்போது இதுல 7ஆம் தேதி அன்னைக்கு ஒரு 4,587 கோடிக்கு வாங்கினாங்க. அதே சமயம் 10ஆம் தேதி மண்டே அன்னைக்கு உல்டாவா போயிடுச்சு. கிட்டத்தட்ட 4,114 கோடிக்கு விற்றதையும் செய்திருக்கிறாங்க நம்ம பாக்குறோம். ஆனாலும் இதே காலகட்டத்துல, அதாவது ஒட்டுமொத்தமா இப்ப நவம்பர் மாசம் எஃப்ஐஸ் 5,747 கோடி விற்பவர்களாக இருக்கிறார்கள். அதே காலகட்டத்துல நம்முடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 22,481 கோடி, அதாவது இவர்கள் விற்ற அளவை விட 4 மடங்குகளுக்கு மேலாக டிஐஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஓவரால் சந்தை அப்படின்றதுல இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏற்றம் ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா வங்கித்துறை மிக வலிமையான ஒரு ஏற்றத்தை காட்டிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேல கொஞ்சம் தடுக்கப்பட்டால் லாபத்தை எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். ஓகே சார். ஸோ இன்னைக்கு வந்து இதுதான் நிலவரம். சார், இப்போ இந்த கோல்டு சில்வர்லாம் இப்போ வந்து இன்னும் மறுபடியும் வந்து ஏறி இருக்கு அப்படின்ட்டு நான் இன்னைக்கு கூட நியூஸ் படிச்சேன் சார். கோல்டெல்லாம் வந்து பயங்கரமா ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்படியே ஏறிக்கிட்டே போறதுக்கு என்ன காரணம்? இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சைனால கூட வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, கோல்டுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, கோல்டு இதுல வந்து வாங்கி வைங்க அப்படின்ட்டு. ஏன் இவங்க எல்லாருமே கோல்ட வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இப்படி ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க சார்? பொதுவா கோல்டோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 2 நாளா வந்து ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்குது நம்ம பாக்குறோம். இன்டர்நேஷனல் மார்க்கெட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அது வந்து இப்போ $4,138 பெர் அவுன்ஸ் அப்படின்ற விலைக்கு வந்தாச்சு. கீழே எது வரைக்கும் அது இறங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லோ வந்து 3,886. ஸோ அந்த 3,886 இருந்து இப்ப எங்க வந்தாச்சு 4,138 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கிறத பாக்குறோம். இந்த கீழ் எல்லையில இருந்து இது வரைக்கும் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கும் போது கிட்டத்தட்ட 6.3% என்ற அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கோல்டு பொறுத்த வரைக்கும் அதனுடைய பழைய உச்சம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் இட் இஸ் ஃபார் அவே அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 4,381 அப்படின்றதான் அதனுடைய முந்தைய உச்சம். இப்ப எங்க இருக்கு 4,137 அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இன்னொரு கிட்டத்தட்ட 250 புள்ளிகள் வந்து பின்தங்கி தான் இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு ஏறதோட நேத்திக்கு ஒரு பலமான ஏற்றம். ஸோ இந்த ஏற்றம் தொடர்ந்தால் பழைய உச்சத்துக்கு அருகாமையில் கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா நம்ம பார்க்கிறோம். எப்படி கோல்டு இப்போ ஏறிட்டு இருக்கோ, அதாவது 4,138 வியாபாரம் ஆகுது. பழைய உச்சம் எவ்வளவு? 4,386 கிட்ட. அதனால இங்கிருந்து இன்னொரு ஒரு ஏற்றம் அப்படின்றது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வலிமை காட்டிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிறது குருஷியல் ஏரியா, அது வந்து ஒரு சப்ளை ஜோன் கூட நம்ம சொல்லுவோம். அங்க வந்து ஒரு விற்பனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நைட்டோ இல்ல நாளைக்கோ தெரிஞ்சிடும் நமக்கு அது உடைக்குமா உடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 4,180 இந்த ரேஞ்ச் அது உடைக்கும்.
4180 உடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இது ஒரு வலிமையான ஏற்றத்துக்கு தன்னை தயார் பண்ணலாம். அதனால அவசரப்பட்டு உச்சத்துல வாங்கி மாட்டிக்க கூடாது அப்படின்றதையும் நம்ம நினைவு வச்சுக்கணும். ஸோ சில்வர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு பலமான ஒரு ஏற்றம். சில்வர் வந்து ஒரு அவுன்ஸ் அப்படின்றது இந்த வீழ்ச்சியின் போது கிட்டத்தட்ட $45.5 இறங்குச்சு. 45.5 இருந்து எங்க போயாச்சு, 51க்கு போயாச்சு. இப்போ நல்லா அது இன்னைக்கும் பலமா வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. இப்போ இதோடைய ஏற்றம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், தங்கத்தை விட வெள்ளியானது மிக பலமான நகர்வுல இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுது. அந்த மாதிரி இப்ப இந்த விழுந்த வீழ்ச்சியில இருந்து ஏறிய ஏற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கம் ஒரு 6% ஏறினா வெள்ளி வந்து 12% ஏறி இருக்கிறது நம்ம பார்க்கணும். வெள்ளி வந்து மீண்டும் ஒரு பலமான ஏற்றத்துல போயிருக்குது. பட் அதுவும் தங்கம் போலவே இப்போ ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற இடத்துலதான் இருக்குது. அது வந்து அந்த 51 இருந்து $53 இந்த ரேஞ்சில் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வரும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு தம் படிச்சுன்னா பழைய உச்சத்துக்கு அருகாமையில் வந்துடும். அதனால ஐயோ விற்காத விட்டுட்டோமேன்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம் கொஞ்சம் வித்து லாபத்தை எடுக்கிறதுக்கு. அதே சமயம் உச்சத்துல போய் வாங்கி மாட்டிக்க கூடாதுன்றதை இப்ப நம்ம நினைவுறுத்தோம். ஓகே சார். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சார் சொல்லிட்டாரு. கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சார். நம்மளோட அடுத்த கிளாஸஸ் பத்தியும் சொல்லிடுங்க சார். கண்டிப்பா. ஸோ வர சண்டே இன்னைக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் சொல்லக்கூடிய அறிமுக பயிற்சி வகுப்பு இருக்கு. பங்கு சந்தைக்குள்ள எல்லாருமே வரணும். அதை நான் குறிப்பா சொல்லுவேன், எல்லார் வீட்லயும் மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் இருக்க மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும். அது பணத்தை, அதாவது சம்பாதித்த பணத்தை வளர்ப்பதற்கு ஆன ஒரு வழிமுறையை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான வழிமுறை தான் இந்த பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். சண்டே அன்னைக்கு 9 மணில இருந்து 1:30 மணி வரைக்கும் ஆன்லைன்ல தமிழ்ல நான் தான் எடுக்கிறேன். இதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய 60 வயசுல கையில கண்டிப்பா அப்ப செலவுதான் இருக்கும், வரவு இருக்காதுன்ற ஒரு சூழல்ல ஒரு கணிசமான கார்பஸை ரெடி பண்ணிக்கணும். ஸோ அந்த கார்பஸ் அப்படின்றது நம்மளுடைய ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ மூலமா பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ஷார்ட் டேர்ம் போர்ட்ஃபோலியோன்றது ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை. இது எல்லாத்தையும் வந்து படிப்படியா கத்துக்கணும். அதை கத்துக்கிறதுக்கான ஒரே நாள்ல கத்துக்க முடியாது. அதுக்காக தான் அதை என்ன பண்ணியிருக்கோம், மண்டே டு ஃப்ரைடே 4 வார காலமா பிரிச்சு இரவு 8 இருந்து 9 மணிக்கு தினம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டே வந்து இதை படிச்சு முடிக்கும் போது அதுல படிச்சவங்க எல்லாருமே ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்டாகவும் ஃபண்டமெண்டல் அனலிஸ்டாகவும் மாறி தங்களுடைய போர்ட்ஃபோலியோக்கு தாங்களே பங்குகளை தேர்வு பண்ற மாதிரி வந்துருவாங்க. இது 2வது ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் மண்டேல இருந்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் மண்டே இருந்து இன்னொரு ப்ரோக்ராமும், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். இது லைவ் மார்க்கெட்லயே நடக்கும். அது ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே அதுல கவர் ஆகும். பட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி வாங்குறாங்க விற்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வுன்றதுனால ஒரு அக்யூரேட்டான ஒரு என்ட்ரி, அக்யூரேட்டான எக்ஸிட் பண்றதுக்கு இது கண்டிப்பா உதவும். ஓகே சார். ஸோ இந்த கிளாஸஸ்லாம் வந்து நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணா கூட உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட நாலேஜ் ஷேர் மார்க்கெட்ல எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்கு. ஸோ எனக்கு வந்து இது தெரியும், எனக்கு இதை பத்தி தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி கிளாஸஸையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும், ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் 20 rupees மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்.